வின் பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா விளையாடுற மாதிரி இருந்துச்சு. முத்து முடிவு பண்றபடி கேம் ஏதோ ஒரு இடத்துல போதும் அப்படின்ற ஹோல்ட் பண்றது எப்படி? நீங்க ரெஃப்ரி இல்லையே, டாடுது நீங்க ரெஃப்ரின்னு சொல்லல இல்ல. நம்ம ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கும் முத்துவோட பிஆர் வந்துட்டு கதறிக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ முத்து பண்ணது தப்பு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த 3வது ப்ரோமோவில் தெரியப்படுத்தியிருக்காரு. அதாவது எத்தனை பேருக்கு தெரியும் முத்து அவர்கள் அந்த அவருடைய கார்டை எடுத்து திருப்பி ஒட்ட வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேபி உள்ள இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ஹோல்டுன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க கார்டு பிரிச்சதுனால எனக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் ஹோல்டுன்ற எப்போ சொன்னார்னா, அந்த கார்டை பிரிச்சதுக்கப்புறமா ஹோல்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பிரிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இவர் சொன்னார். ஹோல்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் போயிட்டே இது கேன்சல், இது செல்லாது, இது வந்துட்டு ஃபவுலு அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லி வந்துக்கிட்டு இருக்கோம். முத்து அவர் தான் பிக் பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஹோல்டு சொன்னால் கேம் ஹோல்டு ஆகிடணும், அவர் ஃபவுலுன்னு சொன்னால் ஃபவுலு. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களும் எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ விஜய் சேதுபதி தெளிவாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பவித்ராவை கேட்டப்ப, சார் முத்து வந்துட்டு அவர் ஒன்றா சேர்ந்து அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே விளையாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் கரெக்ட் தான். மஞ்சரி, அது மட்டுமா அருண், ஏன் நம்ம ஜாக்லின், இவங்க எல்லாருமே முத்துவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விளையாடினாங்க. அஃப்கோர்ஸ் செகண்ட் ப்ரோமோவில் அதை தான் சொன்னாங்க, ரயன் கிட்ட அந்த கார்டு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே முத்துவை ஜெயிக்க வைக்கணும் தானே விளையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி கூடவே முத்து கூடவே இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ என்னன்னா திடீர்னு வந்துட்டு அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. சார் முத்து சொல்கிற வழியில் தான் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு கேம் போன மாதிரி எனக்கு தோணுச்சு சார். அதான் முத்து சொல்கிற மாதிரி தான் கேமே போகுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏன் இதை நீ அப்போவே சொல்ல வேண்டியதானம்மா? கேம் அப்போவே வந்துட்டு முத்து ஏன் நீ மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற மாதிரி தான் கேம் போயிட்டுருக்கு, நீ கொஞ்சம் வாய மூடு, நாங்களும் பேசிக்கிறோம், நீ கொஞ்சம் வாய மூடு, நீங்கள் யார் ஹோல்டு சொல்கிறதுக்கு, இதெல்லாம் அப்போவே பேசலாமே. அப்போ முத்து கூட சேர்ந்து விளையாடணும், ஏன்னா நீ ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக, உனக்கு வந்து ஏதாவது டாஸ்கில் ஜெயிக்கணும், பாயிண்ட் எடுக்கணுன்றதுக்காக. அப்போ முத்து கூட இருந்துட்டு இப்போ முத்துவை குத்தம் சொல்லும்போது வந்துட்டு இல்லை சார், ஒரு கட்டத்தில் முத்து சொல்கிற வழியில் தான் கேமே போன மாதிரி இருந்துச்சு சார், இப்போ வந்துட்டு கைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசினா எப்படி மஞ்சரி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறமா பாருங்களேன், முத்துவை வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது முத்து, நீங்கள் ஹோல்டுன்னு சொன்னால் கேம் நிற்கணுமா? நீங்கள் ஒன்றும் ரெஃப்ரி கிடையாது, நீங்கள் ரெஃப்ரின்னு சொல்லிட்டு யாராவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஸோ நீங்கள் ரெஃப்ரி கிடையாதுல்ல, ஸோ நீங்கள் எதுக்கு ஹோல்டு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. ரெண்டாவது விஜய் சேதுபதி கேட்டது இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்று, அதாவது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா கூட அது தப்பு கிடையாது, அதாவது நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது தப்பு கிடையாது. மேலே ஒருத்தர் வந்து யாராவது வந்து இது தப்புன்னு சொன்னால் தான் அதை நீங்கள் தப்புன்னு ஒத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துவை கேட்க முத்துவுக்கு மூஞ்சே கிடையாது. இது இப்போன்னு கிடையாது, இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் முக்கால்வாசி முத்து இதை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். இதை யாருமே கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து கேட்ட உடனே முத்துவை வந்துட்டு எதிராகவே பேசிக்கிட்டு உட்காந்துருக்குது. மஞ்சரி எப்படி எதிராக தான் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினும் கண்டிப்பாக முத்துக்கு எதிராக தான் இப்போ பேசுவாங்க. ஏன்னா இப்போ கைத்தட்டு கிடைச்சிச்சு, முத்துக்கு ஆப்போசிட்டாக பேசினா கைத்தட்டு கிடைக்கிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க ஜாக்லின், ஆமாம் சார் முத்து தான் சார் மேனிப்புலேட் பண்ணாரு, முத்து தான் சார் எல்லாமே பண்ணாருன்ட்டு. முத்து கூட சேர்ந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுவும் தெரியல, இப்போ அவர் எதிராக நிற்கும் போது மட்டும் எல்லாமே தெரியுது. ஜாக்லின் மற்றும் மஞ்சரி இவங்க 2 பேருமே முத்து கூட இருந்து முத்துவை யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. முத்து அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணி அவர் ஜெயிக்கணும்னு பார்ப்பாரு. கடைசியில் 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு தப்பு செஞ்சுருக்காங்கன்னு மக்கள் சொல்லிட்டா மீதி இருக்க 2 பேருமே அவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. இப்போ முத்து தப்புன்னு சொன்ன உடனே மஞ்சரி அண்ட் ஜாக்லின் எதிராக மாறியிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளலாம் யாருமே பியூர் சோல்லாம் கிடையாது. எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே கேமரா முன்னாடி தெரியணும், எல்லாருமே காசு சம்பாதிக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் உள்ளே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். அதை விட்டு கண்மூடித்தனமாக யாராவது ஒருத்தருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறது, யாராவது ஒருத்தர் மட்டுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வச்சு செய்யுது, இந்த விளையாட்டுலாம் தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே 105 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா முத்து யாரோ நம்ம யாரோ தான், அவ்வளோதான் மேட்ரு. இப்போதைக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, அவ்வளோதான். அதை அப்படியே பார்த்துட்டு போயிடணும். இந்த டிக்கெட் டு ஃபினாலே பொறுத்த வரைக்கும் முத்து பண்ணது தப்பு. ஸோ அதனால் விஜய் சேதுபதி முத்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அவ்வளோதான் தேர்ட் ப்ரோமோ. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.